திருச்செந்தூர் கோயிலை கட்டுறதுக்கு நிறைய நிதிகள் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம். அப்போ முருகர் கனவுல வரார். நாளைக்கு நீ வேலையை தொடங்கு, எல்லாம் நினைச்ச நேரத்துல நினைச்சபடி தேவையான பொருட்கள் தேவையான நேரத்துல வந்து சேரும்னு சொல்றாங்க. சரின்னு முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்கணுமே, கூலிக்கு எங்க போறதுன்னு கேட்கும்போது முருகப்பெருமான் கனவுல சொல்றாரு, பன்னீர் இலையில என்னுடைய பிரசாதத்தை மடிச்சு கொடு, ஆனா இங்க அவங்க திறக்க கூடாது, அருகில் இருக்கக்கூடிய தூண்டுகை விநாயகர் கோவில்ல போய் அதை திறந்து பார்க்க சொல்லுங்கிறாங்க. அதே மாதிரி அங்க கூலிக்கு செஞ்ச வேலையாட்களும் அங்க போய் தூண்டுகை விநாயகர் கிட்ட திறந்து பாக்குறாங்க. அவர்கள் செய்த வேலைக்கேற்ற ஊதியம் அங்கிருந்து அந்த பன்னீர் இலை விபூதிக்கு பதிலா அங்கிருந்த ஊதியம் கிடைச்சதா நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் பன்னீர் இலையில விபூதி கொடுக்கறதுக்கான காரணம், பன்னீர் இலையில ஒவ்வொரு புறமும் 6 நரம்புகள் இருக்குமா. அவருடைய 12 கைகளால் நமக்கு பன்னீர் இலையில் பிரசாதத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் திருச்செந்தூர்ல பன்னீர் இலை விபூதி வழங்கப்படுது.